காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பஞ்சுபாய் மதுகியா. யார் இவர்? குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜூனாகத் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள விவசாயியோட பேர் தான் பஞ்சுபாய் மதுகியா. இவர் இன்னைக்கு இந்தியாவே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய புதிய கண்டுபிடிப்புகள். அப்படி என்ன அவர் பெருசாக கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? டிராக்டர் நமக்கு தெரியும். அதாவது ஒரு காலத்துலலாம் வயலை உழுவதற்கு மாடுகளை பயன்படுத்தணும், அந்த உழவை இயந்திரங்களை பயன்படுத்தணும், கலப்பையை பயன்படுத்தணும். அதன் பிறகு இயந்திரமயமானதுக்கப்புறம் டிராக்டரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த டிராக்டருடைய உழக்கூடிய அந்த திறன் அதிகம். நிலத்தை ஆழமாக உழக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஆனால் நிலக்கடலை பயிர் செய்கிற விவசாயிகளுக்கும் சரி, பழங்கள் பயிர் செய்கிற விவசாயிகளுக்கும் சரி, இந்த டிராக்டர் அவ்வளோ முழுமையாக பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ ஆழமாக உழணுங்கிற அவசியம் கிடையாது. மேலோட்டமாக உழுதாலே போதும். அதனுடைய செயல்திறன் குறைவாக இருக்கிற டிராக்டர் தான் அவங்களுக்கு தேவை. ஆனால் அது இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த பஞ்சுபாய் மதுகியாங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நார்மலான டிராக்டரையே அவர் ஆல்ட்ரு பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் ஜீப் இருக்கு இல்லையா, அந்த ஜீப்பையே டிராக்டராக மாற்றுறார். 4 சக்கர டிராக்டர்களை கொண்டு வரார். அதன் மூலமாக இந்த நிலக்கடலை பழங்களை பயிர் செய்ய வச்சு தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பின் மூலமாக அதிக மகசூலை உருவாக்குறார். அவர் எல்லாராலையுமே பாராட்டப்படுறார், கொண்டாடப்படுறார். அதே நேரத்தில் அவர் மீது விமர்சனமும் வருது. ஏன்னா டிராக்டர்னால் அது இப்படி தான் இருக்குன்னு உரிமை வாங்கி அதற்குன்னு ஒரு காப்பிரைட் வாங்கி அதை வடிவமைக்கும் போது இவர் அதில் ஆல்ட்ரு பண்ணி இவர் செய்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு போக்குவரத்து மற்றும் அந்த வாகனத்துறையிலேருந்து அவருக்கு பல கண்டனங்கள் வருது. அப்போ இதை டிராக்டர்னு சொல்லி நீங்கள் சாலையில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இதை நாங்கள் வாகனமாக பயன்படுத்த மாட்டோம், இந்த விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம், உழுவதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ சரியான பஞ்சம். ராஜஸ்தான் மற்றும் குஜராத்லாம் மிகப்பெரிய பஞ்சம் இருக்குது. மழையே இல்லை. மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க, விவசாயிங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பஞ்சுபாய் மதுகியா என்ன பண்ணுறாருனாக்கா, தடுப்பணைகளை கட்டணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒரு தடுப்பணையை 4 நாளில் கட்டுறாரு. ஒரு கொத்தனார் ஒரு 4 சித்தாலோட 4 நாளில் ஒரு தடுப்பணையை கட்டுறாரு. அதிகபட்ச செலவு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபா தான். அங்கே கொண்டிருக்கக்கூடிய ஆற்றினுடைய குறுக்கே ஒரு சிறு தடுப்பணையை கட்டுறார். அந்த தடுப்பணை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நீரை தேக்கி வைக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள கிணத்துல உள்ள நிலத்தடி நீர் மட்டம் உயருது. இப்படியே அவர் 25 தடுப்பணைகளை அந்த ஆற்றின் குறுக்கே கட்டி இன்றைக்கு என்ன கொடிய கோடை வெயிலிலும் வெப்பத்திலும் தகிக்கிற சூட்டிலும் கூட இன்றைக்கு அந்த பகுதியில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இவர் கட்டிய தடுப்பணைகள். அணையை கட்டுவது என்பது அரசாங்கத்தினுடைய பணி. அதற்கு மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும், மிகப்பெரிய மனித உழைப்பு தேவைப்படும். அது சாதாரண ஒரு பணி அல்ல. ஆனால் தடுப்பணை என்பது ஒவ்வொரு தனி மனிதனாலுமே நினைத்தா முடியும் அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய சொந்த செலவில் 25 தடுப்பணைகளை கட்டி இறந்து போன நதிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அங்கே ஒரு விவசாயம் நடப்பதற்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவர் பல விருதுகள் கொடுத்து அவர் இன்றைக்கி பாராட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயத்துக்கு தொடர்பான அந்த நிலக்கடலைக்கு தேவையான அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, அந்த தானியங்களை எல்லாம் பதப்படுத்தக்கூடியது. முன்னாடிலாம் தானியங்களை பதப்படுத்துறதுக்கு அந்த தானிய கிடங்குகள் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. பல நாட்கள் அது வெயில் பட்டு அல்லது மழை தண்ணி பட்டு இல்லை காற்று புகாமல் அப்படியே அழுகி சேமிப்பு கிடம்புகள்லேயே நம்முடைய உணவுகள் நிறைய வீணாக வருதை நம்ம பல செய்திகளில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சேமித்த உணவுகள் எக்காரணத்து கொண்டு வீணாகாத அளவுக்கு அந்த சேமிப்பு கிடங்குகளில் பல நவீன உத்திகளையும் அவர் கையாண்டு அதில் எந்த பொருளும் வீணாகாமல் தடுத்தது அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். இப்படி கண்டுபிடிப்புகளினுடைய மிகப்பெரிய பிதாமகனாக இருப்பவர் தான் பஞ்சுபாய் மதுகியா. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.